வந்து ஃபார்ம் 4ல வந்து நம்மளுக்கு தேமான்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேமா வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை வந்து நான் கண்டிப்பா நான் அதுக்கப்புறம் நான் வந்து குரூப்ல போடுறேன். நீங்க வந்து போட்டோ ஸ்டேட் பண்ணிக்கலாம், நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க சைலண்ட் பண்றதுனால நீங்க சைலண்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். என்னன்னு சொல்லுங்க. தேமா வத்தப்புறத்தெல்லாம் எல்லாம் புரியுங்க. அந்த மாதிரி. எஸ். ஓகே. இப்ப வந்து நான் தேமா கொடுக்குறேன். முதல் தேமா வந்து என்ன? தேமானா என்ன? ஒரு கதை எழுதும் பொழுது ஒரு கரு இருக்கணும். என்ன இருக்கணும்? கரு பிக்சர். ஒரு கரு. ஓகே. அந்த கருவை தான் நம்ம தேமான்னு சொல்லுவோம். எதை பத்தி நம்ம படிக்க போறோம், எதை பத்தி நம்ம சொல்ல போறோம் அப்படின்ற விஷயம். இந்த di sebalik dinara அது வந்து எதை பத்தி பேசுறாங்கனாக்கா, tema di sebalik dinara ialah ketakzuban teknologi hingga menghilangkan sifat kemanusiaan. இதுதான் இதோடைய தேமா. இதோட தேமா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு என்ன சொல்லுவாங்க, டெக்னாலஜி. ஓகே. இந்த டெக்னாலஜி மேல இருக்கிற பைத்தியம், அந்த அளவுக்கு உள்ள பைத்தியம், அந்த அளவுக்கு உள்ள ஆர்வம் மனிதாபிமானத்தை வந்து இழந்துருச்சு. ஓகே. அந்த ஆர்வத்தினால மனிதாபிமானம் செத்துருச்சு அப்படின்ற ஒரு கருவை தான் இந்த கதையில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா டீச்சர். ஆமா தானே. அந்த டெக்னாலஜிக்காக தானே ஒரு சாதாரண ஒரு கை குழந்தை லேயர்ல வந்து இது போட்டாங்க, சிப் போட்டாங்க. அது நடக்குமா இப்போ உள்ள காலத்துல? உயிர் மனசாட்சியே இல்லாம செஞ்சாங்கல்ல. சோ இதுதான் அதோடைய கரு. ஓகே. இந்த கருவை வச்சுதான் இந்த கதையை அவங்க கொண்டு வந்தாங்க. அதுலதான் நிறைய பிரசாலன் இருக்கும். அதுல என்னென்ன பிரசாலன் அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி தேமாக்கு உள்ள கருவை வந்து கண்டிப்பா ஒரு பெரிஸ்டிவ் இருக்கணும். ஓகே. இப்ப கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோமே, jelaskan tema di sebalik dinara அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நீங்க எப்படி பதில் சொல்லணும்னாக்கா, novel yang saya kaji di tingkatan 4 ialah novel di sebalik dinara. Di dalam novel ini terdapat நிறைய தேமா இருக்கா, ஒரு தேமா தானா? நிறைய கரு இருக்கா, ஒரு கரு தானா? ஒரு கரு தான். ஓகே. அப்ப வந்து terdapat satu tema iaitu ketakzuban teknologi hingga menghilangkan sifat kemanusiaan. ஓகே. இதுதான் உங்களுக்கு கரு, உங்களுடைய கரு. உங்களுக்கு வந்து ஒரு மார்க்ஸ் கிடைச்சிடும். அப்ப வந்து உங்களுக்கு இன்னொரு கொடுப்பாங்க, என்ன புக்தி, என்ன அதுக்குள்ள பெரிஸ்டிவை நீங்க எழுதணும். என்ன பெரிஸ்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுதான் பெரிஸ்டிவ். sebagai contoh, Farisha, இது வந்து 6 இருக்கீங்க. இதுல வந்து இருங்க. ஓகே. pakar. Okay, sebagai contoh, Farisha pakar penggodam sistem pengkomputeran menjadi mangsa kepada ayah kandungnya sendiri yang takzub untuk mencipta sesuatu yang baharu. Ayahnya Carl mengorbankan nilai-nilai kemanusiaan asalkan hajatnya tercapai. இதுதான் அதோடைய பெரிஸ்டிவ். ஓகே. ஒரு பெரிய ஃபரிஷான்றவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹேக்கர்ஸ். அவர் வந்து ஒரு மங்சுவாயிட்டாங்க. அவங்க அப்பா, சொந்த அப்பாவுக்கே அவங்க வந்து ஒரு மங்சுவாயிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த டெக்னாலஜிக்காக நிலைக்கு மனுஷியானே சாகடிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து இங்க சொல்றாங்க. ஓகே. ஓகே. இது வந்து ஃபார்ம் 4வோட. ஓகே. ஃபார்ம் 4க்கு வந்து இருங்க. ஓகே. இந்த ஃபார்ம் 4ல வந்து நீங்க வந்து என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம்னாக்கா, நிறைய பெரிஸ்டிவை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய பெரிஸ்டிவை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தே உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து பயன்படும். எப்படின்னாக்கா, இப்ப வந்து 1வது persoalan வந்து dalam novel ialah kasih sayang dalam keluarga. persoalan என்னன்னா கரு ஒண்ணுதான். இப்ப எப்படி நான் சொல்றது, துணை கருத்து. எஸ், துணை கருத்து. வெரி குட். ஓகே. துணை கருத்து. நம்ம வந்து இப்ப கதை சொல்லும் பொழுது தக்ஸூபான் பத்தி நம்ம பேசுறோம், டெக்னாலஜி பத்தி பேசுறோம். ஆனா இதே கதையில வந்து சஹாபாத்தன் பத்தி நம்ம பேசி தொட்டிருக்குமா இல்லையா? ஆமா டீச்சர், இருக்கு. நட்பு பத்தி பேசியிருக்கிறோம். அப்ப நட்பு சம்பந்தப்பட்ட கதை இல்ல இது. அதனால இதெல்லாம் வந்து துணை கருத்து. ஓகே. persoalan
இத வந்து நம்ம persoalan சொல்லுவோம். ஓகே, அதுல வந்து இதுல என்ன peristiwa நீங்க பாத்தீங்கன்னா ஒரே peristiwல என்ன peristiwa நீங்க படிங்க. அப்புறம் இந்த ஒரே peristiwல இந்த கேள்வி வந்தாலும் உங்களால பதில் சொல்ல முடியும், இந்த கேள்வி வந்தாலும் பதில் சொல்ல முடியும், இது வந்தாலும் எது வந்தாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுனாக்கா, கண்டிப்பா நீங்க peristiwa வந்து நிறைய படிச்சு ஞாபகத்துல வச்சிருக்கணும் அப்படின்றது. ஓகே, என்ன peristiwa பாப்போமா? ஓகே, யார் படிக்கிறா? Cikgu, sebagai contohnya, walaupun Farisha merupakan anak angkat, Azrai tetap menyayanginya seperti adik kandung. Azrai memasang retinal scanner di pintu masuk rumah Farisha untuk memastikan keselamatan Farisha terjamin. Okay, என்ன peristiwa? ஃபரிஷா வந்து அஸ்ராயோட தீரியா இருந்தாலும் அவங்க வந்து சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க சலாமத்தன் மேலலாம் ரொம்ப அக்கறையா இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? அந்த பின்டு கிட்ட வந்து டீச்சர் ஸ்கேனர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே, இதுதான் அந்த peristiwa. ஓகே, இதுதான் அந்த சம்பவம். ஓகே, தரமான சம்பவம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு சம்பவம். ஓகே, இந்த தரமான சம்பவத்தை நீங்க எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஓகே, என்ன சம்பவம்னாக்கா, அவங்க அண்ணன் வந்து தன்னுடைய தங்கை மேல சொந்த தங்கை இல்லைனாலும் ஆனா தன் சொந்த தங்கை மாதிரி நினைச்சு அவருடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து ரெட்டினல் ஸ்கேனர் அந்த சிஸ்டமை உருவாக்கி தன்னுடைய தங்கச்ச பாதுகாப்புக்காக இவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? kasih sayang dalam keluarga. ஆமா, எஸ், அண்ணன் தங்கச்சி மேல அண்ணன் தங்கச்சி இருக்கிற உறவு. ஓகே, அந்த பாசத்தை அந்த பந்தத்தை காட்டுது. அப்ப இதுதான் அந்த persoalan apa? kasih sayang dalam keluarga. ஓகே, ataupun persoalan kasih நீங்க வந்து keluargaன்னு போட்டீங்கன்னாக்கா யாரு வேணாலும் எடுத்துக்கலாம், அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு போடலாம். எனக்கா அது வந்து umum. ஓகே, kasih sayang dalam keluarga. நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கன்னாக்கா kasih sayang seorang abang kepada siapa? adik. அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா இந்த peristiwa நீங்க எடுக்கலாம். ஓகே, kasih sayang dalam keluarga வந்து இதுதான் persoalan, இதுதான் peristiwa. அப்ப எப்படி செய்யலாம், எப்படி ஆன்சர் பண்ணலாம்? Novel yang saya kaji di tingkatan 4 ialah novel di Sebaik Dinara karya Dayang Nur. Dalam novel ini terdapat banyak persoalan. Antaranya ialah persoalan kasih sayang dalam keluarga. Contoh peristiwa yang menunjukkan persoalan ini ialah இதை எடுத்து நீங்க அப்படியே எழுத வேண்டியதுதான். இவ்வளவுதான். புரியுதா? என்னது இருங்க. ஓகே, Azrai sangat menyayangi. ஓகே, இப்ப வந்து தர்ஷினி கேட்டிருக்கிறாங்க, டீச்சர் வந்து அந்த மாதிரி அஸ்ராய் வந்து sangat menyayangi adik angkat Farisha அப்படின்னு எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த persoalanக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து கொண்டு போக முடியாது. இந்த persoalan நீங்க செய்ய சொல்லும் பொழுது ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல ஓகே பேரு நீங்க பயன்படுத்தவே கூடாது. இப்ப நீங்க எப்படி மாத்தலாம்னாக்கா, persoalan Azrai kepada persoalan kasih sayang Azrai kepada adiknya Farisha அப்படின்னு நீங்க எழுதலாமா அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாது. இங்க வந்து நீங்க பேரு பயன்படுத்தவே கூடாது. இதுதான் ஈஸி. ஓகே, இதுதான் ஈஸி. இந்த ஈஸில வந்து நீங்க பேரு பயன்படுத்தக்கூடாது. இந்த சொந்தோல தான் நீங்க எல்லா பேரும் பயன்படுத்தணும். ஓகேவா? சொந்தோல தான் நீங்க பேரு பயன்படுத்த முடியும். புரியுதா தர்ஷினி? ஓகே, சரி. ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுனாக்கா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இருக்கா கேள்வி? சொல்லுங்க தமிழ். விளங்கல தமிழ். இது என்ன கேள்வி சொன்னீங்க டீச்சர் மதர்? இது இந்த நாவல். அப்ப இதோட கேள்வி பேர் என்ன டீச்சர்? சாரி டீச்சர், முதல்ல கேட்டுருங்க, நான் அப்படியே வழங்கல. என்ன கேள்வியா?
புரியலையா? இப்ப இது வந்து di sebalik dinara பத்தி நான் சொல்லிக்கிட்டு வரேன். தேமா persoalan அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். அப்ப இதோட ஜவாப் பண்ணிட்டு டீச்சர். ஓகே, எப்படி எழுதுறதுனாக்கா இதுதான் நான் முதல்ல சொன்னேனே, நோபல் yang saya kaji di tingkat அந்த மாதிரி எழுதணும். ஓகே டீச்சர். ஓகே சரி. ஓகே, இப்ப வந்து perwatakan. இந்த சம்பவத்துல வந்து நம்ம யாருடைய perwatakan எடுக்கலாம்? ஃபரிஷா டீச்சர். ஃபரிஷா பத்தி நம்ம சொல்லலாமா அந்த இடத்துல? பாருங்க, நல்லா யோசிப்படிங்க. ஓ டீச்சர், இந்த பிரிஸ்தீவுக்கு கேக்குறீங்களா? இந்த பெரிஸ்திவுக்கு அஸ்ராய். அஸ்ராயை பத்தி பேசலாம் நம்ம இங்க. ஏன் அஸ்ராயை பத்தி பேசுறோம்? நம்ம இந்த சம்பவம் வந்து அஸ்ராய் பத்தி தான் நிறைய காட்டுது, ஃபரிஷா பத்தி இல்ல. அப்ப வந்து இந்த சம்பவத்தை பத்தி நம்ம பேசுறதுனாக்கா வத்த உத்தாமவும் வத்த சம்பிங்கனா. வாத்தா உத்தாம. ஓகே, என்ன வித்தியாசம் வத்த உத்தாமுக்கும் வத்த சம்பிங்கன்னு நான் தெளிவுபடுத்துறேன். வத்த உத்தாமனாக்கா ஹீரோ. ஓகே, ஹீரோ ஹீரோயின் தான் வத்த உத்தாம. சம்பிங்கன்றது வந்து துணை நடிகர்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து யாரு இதோடைய வத்த உத்தாம இந்த கதையில? டீச்சர், நீங்க இந்த பிரிஸ்தீவுல கேக்குறீங்களா? இல்ல இந்த இந்த கதையில கதையில கதையிலே கேக்குறேன். ஃபரிஷாவா டீச்சர்? ஓகே, இந்த கதையில வந்து ஃபரிஷா. வெரி குட். இப்ப இந்த பெரிஸ்தீவுல வந்து ஃபரிஷாவா? இல்ல அஸ்ராய். அஸ்ராய். அப்ப அஸ்ராய் வந்து வத்த உத்தாமவா வத்த சம்பிங்கனா? வாத்தா சம்பிங். உத்தாமவா சம்பிங்கனா? ஆமா. உத்தாமனா ஹீரோன்னு அர்த்தம். இந்த கதைக்கு ஹீரோ அஸ்ராயா? இல்ல டீச்சர், வாத்தா சம்பிங். சம்பிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபரிஷாவை மட்டும் தான் வத்த உத்தாம இங்க பயன்படுத்தலாம். ஃபரிஷாவுக்கு தவிர்த்து வேற யார பத்தி நீங்க பேசுறதா இருந்தாலும் அவங்க வந்து வத்தா சம்பிங்க. வத்தா சம்பிங்கனாக்கா துணை நடிகர்கள். ஓகே ஓகே, இத வந்து இப்ப கேள்வி வருது, வத்தா சம்பிங்கன் பத்தி பேச சொல்றாங்கனாக்கா நீங்க யாரு வேணாலும் எடுக்கலாம். ஆனா அந்த பெரிஸ்திவு கண்டிப்பா அவங்களுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும். இந்த இடத்துல யார பத்தி சம்பந்தம் இருக்குனாக்கா அஸ்ராயை பத்தி இருக்கிறதுனால நம்ம அஸ்ராயை எடுக்கலாம். ஓகே, அவங்களுடைய கேரக்டரை பத்தி நம்ம சொல்லணும், என்ன கேரக்டர் அப்படின்னு. Okey, நம்ம வந்து watak okey novel yang saya kaji di tingkatan 4 ialah novel Sila Daksina karya Dayang Nor. Terdapat banyak watak sampingan dalam novel ini. Watak sampingan yang saya pilih ialah யாருன்னு சொல்லணும். Okey, watak sampingan siapa? Azrai. Okey, Azrai seorang yang penyayang. இந்த கண்டிப்பா வரணும் இந்த வாக்கியம். Seorang yang penyayang. இதுதான் அதோட keyword. perwatakan வந்தாலே சரி, அது வார்த்தை உத்தாமவா இருந்தாலும் சரி, வார்த்தை சம்பிங்கானா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, seorang yang. ஓகே, இது கண்டிப்பா வேணும். ஓகே, seorang yang penyayang, ரொம்ப அன்பானவங்க, அதுதான் perwatakan குறிக்கும். ஓகே, Azrai seorang yang penyayang. Buktinya ialah, sebagai contohnya ialah, இதே தான் நீங்க எழுதணும். walaupun ஃபரிஷா மறுப்புக்கான அங்க அதுல எடுத்து menyayangi, அப்ப இது நீங்க எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, சரி, நீங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க 5 கேள்வி வந்துச்சுன்னா 5 கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய என்ன சொல்றாங்க பெரிஸ்திவை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் நிறைய சம்பவத்தை வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுலயே வந்து லத்தர் மஷாராக்கள் வந்துச்சுனாக்கா நீங்க சொல்லலாம். லத்தர் மஷாராக்கனா என்னன்னா எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படின்னு. அது வந்து இதை எப்படி நீங்க பாக்கலாம்னாக்கா இந்த perwatakan படிக்கும் பொழுது இதுல உங்களுக்கு கிடைக்கும். இங்க அன்பானவரே அப்படின்னாக்கா அவர் எப்படிப்பட்ட சமுதாயம்? masyarakat yang penyayang. penyayang. அவங்க அந்த சமுதாயமும் கண்டிப்பா அன்பான சமுதாயத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம இங்க கிடைக்கும். ஓகே, இங்க வந்து penyayang. ஓகே, அப்படின்னு வந்துச்சுனாக்கா நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசும்பொழுது penyayang சொல்றோம். அப்ப லத்தர் மஷாராக்கத் வந்து மஷாரா, இதுல வந்து seorang ஒருத்தவங்களை பத்தி பேசுறோம். இது வந்து மஷாராக்கத். அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? masyarakat yang penyayang. இதுதான் வித்தியாசம். ஈஸியா ஈஸிலியா? Easy teacher. இதுதானே. இப்போ ஒருத்தவங்களை பத்தி பேசும்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? seorang yang penyayang. masyarakat பத்தி சொல்லும் பொழுது நம்ம என்ன எப்படி எழுதணும்? masyarakat yang penyayang அப்படின்னு. ஓகே,
Novel yang saya kaji di tingkatan 4 ialah novel Sili Daksina karya Dayang Nur. Dalam novel ini terdapat banyak latar masyarakat. Antara latar masyarakat yang utama ialah masyarakat yang penyayang. Okey, இதுதான் ஈஸி. இதுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் contoh peristiwa ialah இதை நீங்க எடுத்து எழுதணும். உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகே டீச்சர், இதுக்கு 2 மார்க்ஸ் தானே இருக்கு, இதுல 1 இதுல 1 2 மார்க்ஸ் தானே கிடைக்கும் அப்படின்னா அது மட்டும் பத்தாது. நீங்க கேள்வியை படிக்கணும். இது வந்து பிள்ளைங்களா எப்படி எழுதணும்ன்ற டெக்னிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப. ஓகேவா? இது இந்த கேள்விதான் வரும் நான் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? புரியுது டீச்சர். ஒரு வத்தாக்கன் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும், ஒரு சோழன் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும், லதா மஷாரக்கர் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும், தேமா வந்தா எப்படி எழுதணும்ன்ற டெக்னிக்கை தான் நான் சொல்லி தரேன். இதுதான் வரும் நான் சொல்லல. ஓகே, கேள்வி அதுவும் இல்லாம இந்த வருஷம் புது வருஷம் KBSM, அதனால எப்படி வேணாலும் கேட்கலாம். அவங்க வந்து இதெல்லாம் கேட்காம கூட அவங்க என்ன கேட்கலாம்னாக்கா, இதுல இருந்தே இந்த பரிஸ்திவை அவங்க எழுதிட்டு இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கூட கேள்வியை கேட்கலாம். அப்ப நீங்களா அதை வந்து நீங்க யோசிக்கணும். நீங்களா யோசிக்கணும், இதுல இருந்து நீங்க என்ன பாடத்தை கத்துக்கிட்டீங்க. இந்த அவங்க கொடுத்திருப்பாங்க இந்த பரிஸ்திவை, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். சோ நீங்க அதையும் நீங்க எழுதணும். சோ எதுவா இருந்தாலும் கேள்வி சம்பந்தப்பட்ட விஷயமா தான் நீங்க எழுதணும். ஓகே, எக்ஸாம்பிள், நீங்க சாப்பிட்டுட்டீங்களா, நீங்க இரவு உணவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன சொல்றீங்க பதிலே? வெள்ளம் ataupun sudah. இதுதான் கண்டிப்பா இது பதிலா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே, நசலமா saya makan nasi lemak அப்படின்னு வந்துச்சுன்னா அது கரெக்டான பதிலா? இல்ல டீச்சர். இப்ப விளங்குதா? இதுதான் அதோடைய வித்தியாசம். அவங்க கேக்குற கேள்வி, ஆனா saya makan nasi lemakவுக்கும் இப்ப நான் கேட்ட கேள்விக்கும் சம்பந்தம் இருக்குதான். நீங்க சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்றதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனா கரெக்டான டெக்னிக்கோட நீங்க அது பதில் கொடுத்தீங்களா? நான் கேட்டது சூடா மக்கள் அத்த பில்லும், அவ்வளவுதான். அதுடைய அவங்களோட ஆன்சர் வந்து சூடா இல்லாட்டி பில்லும், அது மட்டும் தான் இருக்கணும், வேற விஷயம் இருக்காது. அது சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த கேட்டபடி நீங்க எழுதுனா மட்டும்தான் மார்க்ஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நீங்க எழுதணும்னு நினைச்சு நீங்க எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்காது. ஓகே, சரி. pengajaran இப்ப நீலை பார்ப்போம். நீலைனா என்னன்னு தெரியுமா தானே? நன்னெறி, என்ன நன்னெறி கூற்று அதுல இருக்கு அப்படின்றது. ஓகே, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா kasih sayang பத்தி தான் பேசுறாங்க. மனுஷனா இருந்தா penyayang, oke, seorang yang penyayang, masyarakat வந்து masyarakat yang penyayang, persoalan வந்து kasih sayang dalam keluarga. ஓகே, நீலை வந்து என்ன நீலை வரும்? sayang. நீலை kasih sayang. இது மெனுக்க வேற எதுவுமே எழுதக்கூடாது, பின்னாலே வேற எதுவும் எழுதக்கூடாது. contoh நீலை மெனுக்க எழுதிட்டு kasih sayang antara adik-beradik. இப்ப நீங்க பின்னால வந்து kasih sayang antara adik-beradik, இது adik-beradik தான், சரிதானே? இது adik-beradik பத்தி தானே எழுதி சொல்லி இருக்காங்க. ஆமா டீச்சர். அத வந்து நீங்க இங்க பின்னால எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீலாயா இல்லையா? contoh இப்ப நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, contoh இதுதான் அதோட ஆன்சர்னு நினைச்சுக்கோங்க. இது nilai dalam novel ialah kasih sayang antara adik-beradik. Betul atau salah? Salah. ஏன் salah? அது நீலை இல்ல. அது என்னது அப்ப? Nilai saja tanya. அது நீலை இல்லைன்னாக்கா அது என்னது அப்ப? kasih sayang வந்து நீலை தானே? kasih sayang வந்து நீலை, அது கரெக்ட். kasih sayang வந்து நீலை, அது சரி.
இது நீலாயா? இல்ல. அது நீலா இல்லைன்னாக்கா அப்புறம் அது என்னதுன்னு கேட்டேன். Contoh. சொந்தோவா? இது நான் பிரிஸ்டிவ பத்தி Orang. எழுதலையே. Huraian. இல்லை, நீங்க பின்னால இந்த அந்தார அடிபராடே அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீலாயா மாறாது, இது பிரசவாலனா மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலாய்க்கு பின்னால வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது நீலாய் இல்ல, அது பிரசவாலனா மாறிடும். ஓகே, அப்ப நீலாய்னாக்கா அது மட்டும் தான் நீங்க எழுதணும். நீலாயா அப்ப காசே, அவ்வளவுதான். kasih sayang. Nilai dalam novel ini ialah nilai kasih sayang. அவ்வளவுதான். அதுக்கு பின்னால வேற எதுவும் எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்க contoh எழுதணும். Okey, novel yang saya kaji di tingkatan 4 ialah novel Silir Daksina karya Dayang Nur. Dalam novel ini terdapat banyak nilai. Salah satu nilai ialah nilai kasih sayang. Titik. Okey, titik வச்சிரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வாக்கியத்துல வந்து sebagai contohnya walaupun Farisha merupakan angka, இந்த நீங்க எழுதலாம். என்னுடைய கேள்வி, டீச்சர் இந்த வாக்கியம் வந்து ஒண்ணு கூட மாறாம எழுதணுமா டீச்சர்? அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பதில் சொல்வீங்க? இந்த பெரிஸ்டிவுக்கு contoh peristiwa கொடுத்திருக்கேன் தெரியுமா? டீச்சர் இது ஒரு வார்த்தை கூட மாறாம இருக்கணுமா? மாறலாம் டீச்சர், பிரச்சனை இல்லை. மாறலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. வெரி குட். இது வந்து நீங்க மாத்தலாம். கதை அந்த சம்பவத்தை வந்து நீங்க விளக்கலாம், எப்படி வேணாலும் விளக்கலாம். படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சா சரி. இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்தை இப்ப நான் மாத்துறேன் பாருங்க. ஆனா அதே சம்பவமா தான் இருக்கும். ஓகே, contohnya இதே எடுத்துக்கிறேன் நானு. Nilai yang terdapat banyak nilai dalam novel ni. Salah satu nilai ialah nilai kasih sayang. Okey, இந்த peristiwa வந்து நான் சொந்த வாக்கியத்தில் எழுதுறேன். Okey, sebagai buktinya Azrai sangat menyayangi adiknya iaitu Farisha. Azrai sanggup memasang retinal scanner di hadapan rumah Farisha demi menjaga keselamatan Farisha supaya tidak berlaku apa-apa pada diri adiknya. Situasi ini merupakan menunjukkan bahawa nilai kasih sayang terdapat dalam peristiwa ini. Jelaslah bahawa nilai kasih sayang terpapar dalam novel ini. இதுல இருக்கா நான் சொன்னது அத்தனையுமே? இருக்கு டீச்சர். கதை இருக்கு, ஆனா அதை அப்படியே நான் மாத்தி எழுதியிருக்கேனா பார்த்து எழுதியிருக்கேனா? மாத்தி எழுதிருக்கீங்க. ஆனா கதை ஒண்ணுதானே? ஆமா டீச்சர். அத மாதிரிதான் சொல்றேன். இந்த கதையை வந்து இது நீங்க அஃபோர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இந்த கதையை வந்து இந்த சம்பவத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கேள்வி வந்தாலும் இது வந்து இதுக்கு நம்ம சம்பந்தப்பட்டு எழுதலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இது வந்து பாடம். உங்களுக்கு என்ன பாடம் கிடைச்சது? இதுல இருந்து உங்களுக்கு என்ன பாடம் கிடைச்சிருக்கு? menyayangi keluarga. இதுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இந்த perwatakan வந்துச்சுன்னா அதோட கீவேர்ட் என்னது? Watak. seorang penyayang. seorang yang வந்து கண்டிப்பா வரணும். அது வரலனாக்கா தப்புன்னு அர்த்தம். கண்டிப்பா வரணும். seorang yang penyayang. masyarakat வந்துச்சுன்னா seorang வருமா இங்க? இல்ல, masyarakat yang penyayang. ஓகே, masyarakat yang penyayang. இதுல உள்ள டெக்னிக் நீலாய்க்கு வந்துச்சுன்னா என்ன வரும்? வெறும் kasih sayang மட்டும் தான் வரணும் டீச்சர். நீலாய் kasih sayang மட்டும் தான் வரும். ஓகே, இதெல்லாம் நீங்க டெக்னிக் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க persoalan வந்துச்சுன்னா பண்ணாலும் எழுத சம்பவம் பண்ணலாமா? பண்ணலாம் டீச்சர். அப்படி பண்ணா மட்டும்தான் அது persoalan. ஓகே, kasih sayang antara adik-beradik, kasih sayang dalam ahli keluarga. ஓகே, இது வந்து persoalan. pengajaranக்கு அதே மாதிரிதான். அதுக்கு கண்டிப்பா ஒரு வாக்கியம் முக்கியமா இருக்கும், டெக்னிக் இருக்கும். அது என்னன்னாக்கா kita mestilah, kita hendaklah. நீங்க படிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட கேட்கிற கேள்வி வந்து உங்களுக்கு பாடமா அமைய போகுது
உங்களுக்கு என்ன பாடம் அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு என்ன பாடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க என்ன லெசன் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்வி வந்து pengajaran. அந்த pengajaranக்கு வந்து நீங்க kita mestilah, kita hendaklah, kita haruslah அப்படின்ற இந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும். புரியுதா? புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே. உங்களுக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படின்னாக்கா எனக்கு கிடைச்ச பாடம் அப்படின்னு ஆரம்பிப்போம். அதே மாதிரிதான் kita mestilah apa? Menyayangi siapa? Keluarga. Menyayangi keluarga. Ilana kita mestilah menyayangi adik-beradik. Ilana kita hendaklah menyayangi ahli keluarga. அப்படின்னு எழுதலாம். Okay? Novel yang saya kaji di tingkatan 4 ialah di sebalik dinara karya Dayang Nur. Terdapat banyak pengajaran dalam novel ini. Antaranya ialah kita mestilah menyayangi keluarga. Contoh இது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்ப புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே. என்னுடைய கேள்வி, அடுத்த கேள்வி. ஒரே கேள்வியில நம்ம நாவல் கேள்வியில இது 5மே கேட்பாங்களா? இல்ல டீச்சர், ஏதாச்சும் ஒண்ணுதான். ஓகே. 5மே கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. இல்லன்னா அது கூட கேட்க மாட்டாங்க. வித்தியாசமா கேட்பாங்க. அதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, வித்தியாசமா அவங்க கேட்பாங்க. சரி, இது வந்து என்ன சொல்றாங்க, 2வது peristiwa. இது 2வது peristiwa படிங்களேன் யாராச்சும் ஒரு ஆளு. Sebagai contohnya, Farisha tabak menerima hakikat bahawa Carl seorang saintis terkenal yang terlantar sakit dan sedang nazak itu ialah bapa kandungnya dan Medina ialah ibu kandungnya yang pernah cuba membunuhnya semasa kecil. ஓகே, இந்த சம்பவம் வந்து யார பத்தி பேசுறாங்க? Farishaவோட ibu bapaவை. ஆமாவா? ஃபரிஷாவோட இபு பத்தி பேசியிருக்கிறாங்க. யாரு இது? யாரு இத வந்து நீங்க ஃபரிஷாவை பத்தி பேசலாமா, இல்ல இபு பாப்பா பத்தியா, இல்ல அவங்க அம்மா யார பத்திங்க? ஃபரிஷா பத்தி டீச்சர். ஃபரிஷாவை பத்தி. எஸ். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஃபரிஷா வந்து உண்மையாவே ஒரு ஸ்ட்ராங் லேடி, அயன் லேடி அவங்க அப்படின்றாங்க. சோரம் தபா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஃபரிஷா தபா மனரிமா. அவங்களுக்கு இந்த உண்மை வெளியே வந்தது. அவங்களுக்கு உண்மை தெரிய வந்த பிறகு அவங்க அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்கிறாரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவங்க அம்மா வந்து என்ன, சொந்த அம்மா வந்து மெடினா, அவங்கதான் தன்னை வந்து சின்ன வயசுல கொலை பண்ண வந்தவங்க அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, தாபாவா இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து யார பத்தி பேசுறாங்க? ஃபரிஷாவை பத்தி. இந்த சம்பவத்தை வந்து நம்ம என்ன எடுக்கலாம், நீங்களே பாத்தீங்கன்னா இங்கே தெரியும். நீலா எப்ப நீ Ketabaan. ஓகே, இங்க தாபான்னு எழுதி இருக்கிறாங்க. நீலாய்க்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே கு ஆன் வரும். ஏன் இங்க வரல டீச்சர்? கு காசி சாயாங்கன் வருமா? நீலாய்க்கு காசி சாயாங்கன் அப்படின்ற வார்த்தை இருக்கா? இல்ல டீச்சர், நீலாய் காசி சாயாங்கன் வந்து நீங்க இங்க வந்து கு ஆன் பயன்படுத்த தேவையில்லை. ஓகே, ஆனா இங்க இருக்கும். தாபாவுக்கு வந்து கு தாபாஹன், சிக்காலுக்கு வந்து கு சிக்காலன். ஓகே, அதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். ராஜினுக்கு வந்து கு ராஜினன் அப்படின்னு நீங்க பயன்படுத்தலாம். மத்ததுக்கெல்லாம் முடியாது. பேர் தங்கும் ஜவாப், ஓகே, அதெல்லாம் முடியாது. ஓகே, இங்க வந்து கிதாபஹான். சோ அதே மாதிரிதான் நீங்க எழுதணும். இங்க நிலை கிதாபஹான். ஒரு soalan பாத்தீங்கன்னாக்கா, கிதாபஹான் menerima apa? kebenaran. உண்மையை வந்து சந்திக்கும் அந்த மனத்திறமை, அந்த திடகாத்திரமான மனசு, அவங்க அந்த உண்மையை, அவங்க சில நேரத்துல நம்மளும் சில உண்மைகள் தெரியறதுக்கு நமக்கு வந்து மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆமாவா இல்லையா? நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா டீச்சர். உண்மை கசப்பான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க ராஜன். ஹலோ ராஜன், சொல்லுங்க. ஓகே, அப்ப இத வந்து அவங்க தைரியமான மனசு இருக்கணும். சோ இங்க அதுதான் குறிப்பிடுறாங்க. Ketabahan menerima hakikat. ஓகே, kebenaran. அதோடைய சம்பவம் இது. ஓகே, இது வந்து perwatakan. இதுல வந்து யார பத்தி பேசுறாங்க? ஃபரிஷா. அப்ப ஃபாத்தா சம்பிங்கன்னா உத்தாமவா,
utama. Okey, ialah seorang yang. Okey, hingga masyarakat. Masyarakat yang tabah. Okey, seorang yang tabah hingga masyarakat yang tabah hingga. Pengajaran kena waronaka, kita mestilah tabah menerima kebenaran. Okay, இவ்வளவுதான் அதோடைய டெக்னிக். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மூணாவது பெரிஸ்டிவா. யார் படிக்கிறா மூணாவது பெரிஸ்டிவா? யார் படிக்க போறா? Okey, படிங்க. Sebagai contohnya, Dr. Arish bertanggungjawab merawat Col. Dr. Arish mengingatkan Dr. Maxi agar segera menghentikan sesi komunikasi bawah sadar kerana Col sedang nasak. Okay, thank you. இதுல வந்து என்ன சம்பவம் பத்தி பேசுறாங்கன்னாக்கா, டாக்டர் அரிஸ் வந்து அந்த டாக்டர் காலை வந்து என்ன சொல்லுவாங்க, ராவாட் பண்ணவர் அந்த டாக்டர் பேரு. ஓகே, அவர் வந்து கடமை உணர்வோட இருக்கிறாரு. அந்த கடமை உணர்வு வந்து தான் மலாயில என்ன சொல்லுவாங்கன்னாக்கா bertanggung jawab. ஓகே, கடமை உணர்வோட அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் மெக்ஸி கிட்ட கத்துறாரு, போதும் நிப்பாட்டுங்க, இந்த கம்யூனிகேஷனை நிப்பாட்டுங்க, ஏன்னா கால் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு, நாசாவா இருக்கிறாரு அப்படின்றது. இங்க வந்து என்ன குறிக்குது, என்ன நிலையை குறிக்குது? bertanggungjawab. அவருடைய கடமை உணர்வை குறிக்குது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிஸ்டிவலையும் இந்த இடத்துல இருக்கும், டாக்டர் அரிஸ் bertanggung jawab merawat Carl அப்படின்றது இருக்கும். ஓகே, சோ நிலை bertanggung jawab. என்ன persoalan? Persoalan என்ன? Tanggungjawab menjalankan tugas. கடமையை வந்து செய்யற அந்த கடமை உணர்வு அப்படின்றது. Watak sampingan என்ன? Seorang yang apa? Seorang yang Bertanggungjawab. bertanggungjawab. Okey, masyarakat yang bertanggungjawab. Okay, இங்க வந்து pengajaran. Kita mestilah bertanggungjawab ketika menjalankan tugas. Okay, இது வந்து kita mestilah. Okay, கடைசி. யார் படிக்கிறா? Okay. Okay, படிங்க. Sebagai contohnya, Farisa dan Rosman saling bekerjasama membangunkan syarikat pengungsian mereka, iaitu Secure Share. Mereka juga bekerjasama untuk menjalankan projek mini yang ditawarkan oleh syarikat Soplab. Okay. இது என்ன சம்பவத்தை பத்தி பேசுறாங்க? அவங்க ஒற்றுமையை பற்றி, kerjasama. kerjasama பத்தி பேசுறாங்க. ஓகே, யாருக்கும் Farisa dan Rosman. ஃபரிஷாக்கும் ரோஸ்மான் அவங்களுடைய பார்ட்னருக்கும் உள்ள ஒற்றுமையை பத்தி பேசுறாங்க. ஓகே, ஒத்துழைப்பு பத்தி. அந்த ஒத்துழைப்பு தான் bekerjasama. ஓகே, saling bekerjasama, இதுதான் அதோடைய சம்பவம். அந்த சம்பவத்துக்கு ஏற்ற அந்த ஈஸி என்னன்னாக்கா நிலையா இருந்துச்சுன்னா நிலை bekerjasama. இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. Okay, nilai bekerjasama. Okay, இங்க வந்து pengajaran. Kita mestilah bekerjasama menjalankan tugas. இங்க வந்து kita mestilah இருந்தது இருக்கு. Okay, இங்க வந்து kerjasama menjalankan tugas. இது persoalan. Okay, persoalan வந்து kerjasama menjalankan tugas. Perwatakan வந்து seorang yang bekerjasama. Masyarakat yang bekerjasama. இதுதான் அதோடைய ஆன்சர். கேள்வி இருக்கா இதுக்கு? Ketakzuban terhadap siapa? Terhadap teknologi. அது வந்து tingkatan 4 oda. Sila daksina வந்து kekeluargaan pati. Okay, tema sila daksina ialah kekeluargaan. Enna contoh? Okay, konflik keluarga yang dihadapi oleh Haikal berpunca daripada penceraian ibu bapanya, menyebabkan dia dipisahkan oleh ibunya daripada ayah kandungnya Abdullah bin Kayyan. இது வந்து contoh. நீங்க இன்னும் தப்பா பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நீங்க இன்னும் உரை பண்றதுனால உரை பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ibunya telah berpisah dan membawa Haikal bersama dengannya ke mana? Ke Kuala Terengganu. Manakala Abdullah bin Kayyan telah tinggal di Kampung Purnama di Batu Pahat. Okey, இது வந்து kekeluargaan பத்தி உள்ள கதை.
ஸோ இதுதான் அதோடைய கரு. ஓகே, குடும்ப சம்பந்தப்பட்ட கதை இது. ஓகே, அதே மாதிரி தான் இதுலயும். இதுல என்ன பரிஸ்திவம் இருக்குன்னு பார்க்கலாமே. யார் படிக்கிறா? Sebagai contohnya, Cikgu Amirul Nizam amat menyayangi dan merindui anaknya yang jauh terpisah di Terengganu. Oleh sebab Aiman sebaya dengan Ailing, Cikgu Amirul Nizam menyayangi dan melayani Ailing seperti anaknya sendiri. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாக்கா டிசபலி டினாரிலையும் அந்த காசி சாயம் பத்தி தான் பேசுறாங்க. இதுலயும் காசி சாயம் பத்தி தான் இருக்கு. இங்க அவங்க அப்பா, அங்க அவங்க ஒரு அண்ணன் தங்கச்சி மேல, இங்க ஒரு அப்பா தன்னுடைய பையன் மேல. ஓகே, பையனோட சேர்த்து அவங்களுடைய மாணவி, அதாவது ஐலிங் மேலையும். ஏன்னா ஐலிங் அவங்க பையனுக்கும் உள்ள ஒரே வயசுனால ஐலிங் மேலையும் அவர் பாசமா இருந்தது. இந்த பரிஸ்திவம் அதே மாதிரிதான். இதுல நான் ரொம்ப டச் பண்ண போறது இல்ல. எனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி எழுதணும், எப்படி டெக்னிக் அப்படின்னு. இதுல என்ன நிலை நீங்க தான் படிக்கணும். நிலை kasih sayang. Okey, persoalan Kasih sayang dalam keluarga. okey, இதுல perwatakan என்னது? Watak utamawa, watak sampingan? Watak sampingan. Yare Cikgu Airul Nizam. Amirul Nizam. Okey, Cikgu Amirul Nizam, seorang yang penyayang. Okey, masyarakat yang penyayang. Okey, pengajaran kita mestilah menyayangi keluarga. Kita mestilah menyayangi ahli keluarga. Okey. இது இரண்டாவது peristiwa. யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன் டீச்சர். தானியா படி. எல்லாரும் படிக்க மாட்டேன்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் படிச்சிட்டு இருக்கீங்க, மூணு பேரும். Okey, நீங்க படிங்க Rajan. Okay, sebagai contohnya Aikal Hakimi tabah menghadapi konflik dengan ibunya yang tidak membenarkan Aikal menjejaki sejarah hidup arwah ayahnya, Cikgu Abdullah di Batu Bahat. Aikal tetap dengan keputusannya meskipun terpaksa bertengkar dengan uminya Rafika. அவங்க அம்மா பேர் ரஃபிகா. ஓகே, இந்த கதை எதை பத்தினாக்கா தபா தான். ஓகே, அங்கேயும் ஃபரிஷா சொல்றாங்க தபா. ஓகே, அவங்களுடைய சரித்திரத்தை பத்தி தெரியும் பொழுது அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஐக்கால் ஹக்கீமி தான் உண்மை பேரு. Aikal Hakimiyah seorang yang tabah. Okey, tabah menghadapi konflik dengan ibunya. Okey, nilai என்ன nilai? Nilai ketabahan. Persoalan apa? Ketabahan menghadapi konflik. Okey, இதுல நீங்க tambah கூட பண்ணிக்கலாம். Ketabahan menghadapi konflik keluarga அப்படியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி konflik மட்டும் எழுதிக்கலாம். Pengajaran? Kita mestilah tabah menghadapi konflik. Okey, masyarakat yang tabah, seorang yang tabah. Okey, இது tabahku. Okey, அடுத்த peristiwa. யார் படிக்கிறா? Sebagai contohnya, Tauke Ong bertanggungjawab mencari rezeki untuk keluarga sehingga anak-anaknya melanjutkan pelajaran ke peringkat yang lebih tinggi. Tauke Ong bekerja kuat sebagai penorek getah pada waktu pagi. Pada waktu petang pula dia meraih pisang untuk dijual di pekan. Okey. Pekan. இதுல Tauke Ong பத்தி பேசுறாங்க. ஓகே, நீங்க தெரிஞ்சுக்கணும், Tauke Ong சரி, Tauke Limo சரி, எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாம் ஒரே ஆள் தான், ஞாபகம் வச்சுங்க. அதான் கேட்க கூட இருந்துச்சு, Tauke Ong யாரு திடீர்னு வந்தாங்க அப்படின்னு. Tauke Ong உண்மையான பேரு. அந்த கதையில Tauke Lim. Tauke Lim, அதேதான். எப்படி ஹைக்கால் உண்மையான பேரு, கதையில அவங்க பேருனா ஐமான். சீவா உண்மையான பேரு, கதையில என்ன? Ailing. Okay. Ailing teacher. Yes, Ailing. Abdullah bin Kayan உண்மையான பேரு, கதையில Cikgu Amirul Nizam. Okay, இதுதான். அதே மாதிரிதான் இதுலயும் Tauke Ong உண்மையான பேரு. ஓகே, புரியுதா? புரியுது teacher. ஓகே, சரி. இவர் என்ன சொல்றாங்கனாக்கா, அவர் உண்மையாவே நல்ல ஒரு
கடமை உணர்வு நிறைய இருக்கு அவருக்கு. ஓகே, அவர் வந்து தன் பிள்ளைங்களை வந்து நிறைய நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணுன்றதுக்காக அவர் நிறைய நல்லா உழைப்பாரு. அந்த உழைப்புக்கு உள்ளது என்னன்னாக்கா, காலையில வந்து அவர் மரம் வெட்டு போனாலும் சாயந்தரம் இதுக்கு போய் ஓகே pasarக்கு போய் அவர் வந்து இந்த pisangலாம் வியாபாரம் பண்ணுவாரு. Nilai bertanggungjawab, persoalan tanggungjawab terhadap keluarga. Pengajaran anda, kita mestilah bertanggungjawab terhadap keluarga. Masyarakat வந்து masyarakat yang bertanggungjawab. இது வந்து perwatakan anda, perseorang yang bertanggungjawab. Okay? கடைசி இன்னைக்கு உள்ள கிளாஸ் முடிய போகுது. கடைசி யார் படிக்கிறா? கிருத்திகா படிக்க போறாங்க போல. கெவின் படிக்கட்டும். கிருத்திகா. Contohnya Tauke Hong dan penduduk kampung Seri Umat bekerja sama mencairkan majlis persembahan tarian Zapin untuk dipersembahkan kepada yang berhormat Datuk Zaiful Azizi. Bermula daripada mesyuarat, membuat persiapan tempat dan menyediakan jamu. Semuanya dilakukan bersama-sama dengan sepakat. Sepakat. Okay, thank you. இது வந்து kerjasama பத்தி தான் பேசுறாங்க இங்க. எப்படின்னாக்கா அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எப்படி இந்த மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மஜ்லிஸை வந்து வெற்றிகரமா அவங்க செஞ்சாங்க அப்படின்றதுக்காக. ஓகே, இது வந்து யாருக்கும் தௌகே ஆங், penduduk kampung Seri Purnama, இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஒத்துழைப்பு. ஓகே, இத வந்து அந்த மஜ்லிஸ்ல வந்து சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து சரி, மீட்டிங் நடத்துறதும் சரி, அந்த இடத்த வந்து நம்ம persiapan tempat உருவாக்கும் போதும் சரி, எல்லாமே நம்ம ஒத்துழைப்பு செஞ்சோம். அது வந்து nilai bekerjasama. Pengajaran, kita hendaklah bekerjasama dalam masyarakat. Persoalan, kerjasama dalam masyarakat. Seorang yang bekerjasama, perwatakan, இங்க வந்து நீங்க தௌகே ஆங்க கூட எடுக்கலாம். ஏன்னாக்கா இங்க தௌகே ஆங் பத்தி பேசுறோம் இங்க, அதனால wata sampingan வந்து தௌகே ஆங். ஓகே, siapa wata sampingannya ialah tauke ong. Dia seorang yang bekerjasama அப்படின்னு சொல்லலாம். Okay, latar masyarakat வந்து masyarakat yang bekerjasama. Yes, sorry teacher. Teacher, Dato Saiful Aziz அவர் யார் teacher? இவர்தான் முதல் சொன்ன அந்த மஜ்லிஸ் நடத்தும் பொழுது YB எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு. ஓகே teacher. அந்த YB பேர் தான் Dato Saiful Aziz. அவரு வந்து நீங்க இந்த கதையில ரொம்ப பேசல அவரை பத்தி. அவர் வந்தாருன்னு தான் சொன்னாங்க தவிர மத்தபடி வேற ஒன்றும் சொல்லல. சோ அதனால அவரை பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம். அப்ப இங்க வந்து நிறைய வந்து நம்ம தௌகே ஆங்க பத்தி பேசலாம். அவர் தான் ஒத்துழைப்பு கொடுத்தாரு அப்படின்னு.